பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 13/1/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை தசமி மதியம் 3:20 வரை, பின்பு தேய்பிரை ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் விசாகம் இரவு 11:51 வரை, பின்பு கேட்டை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பல புதிய திருப்பங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இதுவரை இருந்து வந்த பல சங்கடங்கள் குடும்பத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பல மாற்றங்களால் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் அடற்பச்சை மற்றும் கரும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். பல புதிய முடிவுகளால் முன்னேற்றமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோருடன் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நாளின் முற்பாதையில் சில பல அலைச்சல்களை கண்டாலும் நாளின் இறுதியில் மன நிறைவான சூழல்கள் நிலவி இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தி தேவர். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராசியான நிறம் நீலம் மற்றும் ஊதா. கடகராசி அன்பர்களே, நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை இன்றைய தினம் காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அன்பும் அந்யோன்யமும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் பல யுத்திகளை கையாண்டு அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களின் புதிய சிந்தனைகளை செயல்படுத்துவதற்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உங்களுடைய திட்டங்கள் முன்னேறுவதற்கு சகோதர வழி உறவுகளின் ஆதரவு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பல புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய சிந்தனைகளால் முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களின் உயர்வான சிந்தனைகளால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் செம்மஞ்சள். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய வசீகரிக்கும் பேச்சால் பிறரின் மனங்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான் நிறம் செம்மஞ்சள் மற்றும் அடர் நீலம். துலா ராசி அன்பர்களே, பல புதிய முயற்சிகளை எடுத்து லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகள் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைய தினம் மாணவர்களின் கல்வியில் சீரான முன்னேற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோருடன் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இருந்து வரும். இன்றைய தினம் பிறரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிது அலைச்சல்கள் இருக்கக்கூடும். இன்றைய தினம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். வீண் அலைச்சல்களையும் வீண் செலவுகளையும் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான் நிறம் கரும் சிவப்பு மற்றும் அடற்பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு எண்ணியது ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். ராசியான் நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நற்செயல்களால் பலரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களின் மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்தில் அதிகரித்து காணப்படும். அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். பெண்கள் உங்களின் நளினமான பேச்சால் பிறரின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் சாம்பல் நிறம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகளால் மற்றற்ற மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். தூரதேச பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் இளம் பச்சை. இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு உண்டான ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய நண்பர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சிகளை காண்பீர்கள். இன்றைய தினம் சகோதர வழி உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் சாம்பல் மற்றும் செம்மஞ்சள். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.